ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் உளுந்து போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நல்லா டீ கடை ஸ்டைலில் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனலில் ஸ்நாக்ஸை தவிர்த்து மீதி எல்லா ரெசிபீஸுமே நம்ம போடுறோம். நல்லா ஹெல்த்தியான ரெசிபீஸ்லாம் போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக அந்த சேனலை போய் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் சமையல் என் சுவை சேனலோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ வாங்க டீ கடை ஸ்டைலில் உளுந்து போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 200 கிராம் உளுத்தம்பருப்பை தண்ணியில் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். குறைஞ்சது ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கிட்டோம்னா மிக்சியில் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு நான் உளுத்தம்பருப்பை ஊற வச்சு. நான் மிக்சியிலே தான் இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். 200 கிராம் உளுந்து தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் உளுத்தம்பருப்பை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. முதல்ல மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் அரைச்சி பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக அரைப்படலை அப்படின்னா சும்மா லைட்டாக தெளிச்சுக்கோங்க. அதாவது 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம். கிரைண்டர்லனா தண்ணியெல்லாம் சேர்க்காமல் அரைச்சிக்க முடியும். மிக்சியில் கொஞ்சம் கஷ்டம் தான் அரைக்கிறது. உளுத்தம்பருப்பு ஒரு வேளை அரைப்படலைன்னா 1 ஸ்பூன் அளவுக்காவது கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தம்பருப்பை மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். 3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்க போகிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரொம்ப சின்னதாக இருக்கிற வெங்காயமாக எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை, பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, கொஞ்சம் 2 பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் தேங்காய் போட்டு செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்து கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துருக்கிற சோடா உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு நம்ம மாவை எடுத்து எண்ணெயில் போடணும். அப்போ தான் மாவு கையில் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து போடுறதுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இலக்கமாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கக்கூடாது, சும்மா லைட்டாக 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இலக்கமாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கிறது கரெக்டாக இருக்குது. பாருங்கள், கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு மாவு எடுத்திங்கன்னா ஒட்டாமல் வரும். எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் எண்ணெயில் போட்டு பாருங்கள். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து நான் சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கிறேன். தீ ரொம்ப ஃபுல்லாகவும் வைக்காமல் மீடியம்லேயும் வைக்காமல் கொஞ்சம் மிதமான சூட்டில் வச்சு குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ளேயும் மாவு நல்லா வெந்து மேலே நல்லா கலர் வரும். ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே நல்லா கலர் வந்துருச்சு. உள்ளேயும் போண்டா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிறேன். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு போண்டாவாக செஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்டியாக டீ கடை ஸ்டைல்லையே நம்ம உளுந்து போண்டா செஞ்சுருக்கோம். பாருங்கள், இது கூட நம்ம மிளகு தேங்காயெல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். வெறுமனே இந்த போண்டா நம்ம சாப்பிட்லாம். வேணும்னா இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் சூடாக செய்யும்பொழுதே வெறுமனே இந்த போண்டா காலி ஆகிடும். வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மேலே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் உளுந்து வச்சு நீங்கள் போண்டா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.